தமிழக அமைச்சரவையில் மாற்றமா? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். துபாய், ஸ்பெயின் நாடுகளிலிருந்து பெறப்பட்ட முதலீடுகள் எங்கே என அன்புமணி கேள்வி. தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வலியுறுத்தல். தமிழக வெற்றிக் கழக கொடியை ஏற்றினார் விஜய். பனையூர் தலைமை அலுவலகத்தில் கோலாகல விழா. மதசார்பற்ற சமூக நீதி பாதையில் பயணிப்போம். கட்சி உறுதிமொழியை ஏற்றார் விஜய். பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றில் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். இதுவரை நமக்காக உழைத்தோம், இனி தமிழக மக்களுக்காக உழைக்கப் போகிறோம். கட்சி கொடியேற்றும் விழாவில் விஜய் பேச்சு. இதுவரைக்கும் நாம் நமக்காக உழைச்சோம். இனி வரப்போகிற இயர்ஸில் நம்மளை ஒரு கட்சி ரீதியாக நம்மளை தயார்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்காகவும் நம்ம எல்லாருமா சேர்ந்து உழைப்போம். காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் ஆலோசனை. தமிழ்நாடு உட்பட 4 மாநில அதிகாரிகள் பங்கேற்பு. இளநிலை மருத்துவ படிப்பில் 7.5% உள் ஒதுக்கீட்டின் கீழ் நேரடி கலந்தாய்வு தொடக்கம். அரசு பள்ளி மாணவர்கள் உள்பட 1200 பேருக்கு அழைப்பு. பழனியில் வரும் 24ஆம் தேதி உலக முத்தமிழ் முருகன் மாநாடு. பொதுமக்களுக்கு அனுமதி இலவசம் என மாவட்ட நிர்வாகம் தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நாட்டு வெடிகுண்டுகளை பரிமாறியதாக 3 பேர் கைது. தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை. ஆனைமலை புலிகள் சரணாலயம் வழியாக சாலை அமைக்க தடை கோரி வழக்கு. அனுமதித்தால் வயநாடு போல் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக மனுதாரர் தரப்பு வாதம். ஆரணி அருகே பள்ளி பேருந்து மோதி கல்லூரி மாணவன் பலி. தேசிய நெடுஞ்சாலையில் உறவினர்கள் சாலை மறியல். 385வது பிறந்த நாளை கொண்டாடும் சென்னை மாநகரம். மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடு. சென்னையே நமது சமத்துவபுரம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. இந்த நிலத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதரின் உயிராக மாநகரம் இருப்பதாக பெருமிதம். வெடிகுண்டு மிரட்டலால் அவசரமாக தரையிறக்கப்பட்ட ஏர் இந்தியா விமானம். 135 பயணிகள் பாதுகாப்பாக மீட்பு. கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை அறிக்கை தாக்கல். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் பணிக்கு திரும்ப உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல்.